டாக்டர் ஷர்மிகா தருண். இவங்க யார்? இவங்க ஆக்சுவலாக வந்துட்டு இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக்கர், யூடியூபர், ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு வருவாங்க. பட் டாக்டர் ஃபேமஸ் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு டவுட்டான ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு யங்கான ஒரு சூப்பரான டாக்டர், அதாவது நம்ம ஷர்மிகா தருண் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்துட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. யாரா இந்த ஷர்மிகா தருண்? இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாலே இவங்களோட வீடியோஸாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் வந்துட்டு இவங்க சொல்கிற டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்களோட டிப்ஸை கேட்டால் மட்டும்தான் அவங்களோட நாளே ஓடும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு மாறிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஷர்மிகா தருண் பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்க இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க சொல்கிற டிப்ஸ் தாங்க. இவங்க சொல்கிற டிப்ஸை கேட்டு நம்ம அந்த டிப்ஸ் படி ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் இவங்க சொல்கிற டிப்ஸை கேட்போம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ அழகாக வந்துட்டு டிப்ஸ் சொல்லுவாங்க. இவங்க பார்க்கவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யங்கஸ்டான ஒரு சூப்பரான அழகான லேடியாகவும் இருக்காங்க. அப்படின்றதுனால யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லுவோம். நிறைய பேர் வந்துட்டு ஷர்மிகா தருணுக்கு ஃபேனாக வந்துட்டு இருக்காங்க. பட் ஷர்மிகா தருண் யாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா யுவன் சாரோட ஃபேன் தான். ஆக்சுவலாக யுவன் சார் தான் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யுவன் சாரோட சாங் தான் வந்துட்டு அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்காங்க. தென் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாமா. பட் ஆக்டிங்லாம் வந்துட்டு சரியாக வராது அப்படின்றதுனால அவங்க வீடும் வந்துட்டு நிறைய இன்டர்வியூவில் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அவங்களால வந்துட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையா. தருணை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. அதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க திருச்சிற்றம்பலம் படம் மாதிரி எங்களோட லவ் அப்படின்றதும். ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி ரொம்பவே சூப்பராக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வெட்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா November 15th தான். தென் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்றதுமே வந்துட்டு ஆசையாக. ஸோ இப்போ தான் வந்துட்டு அவங்க அப்பப்போ வந்துட்டு ரீல்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணி போட்டுட்ருக்காங்க. அதையும் நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். சில பேருக்குன்னு சொல்ல முடியாதுங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷர்மிகாவை ஒரு டைமாவது பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷர்மிகா கொடுத்த ஒரே ஆன்சர், கண்டிப்பாக நீங்கள் என்னை பார்க்கணும் அப்படின்னா நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாராள மனசோட எல்லாரையுமே வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஷர்மிகா தருண் அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வீடியோஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் டெய்லியுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன். அவங்க போடுற அப்டேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ நீங்களும் ஷர்மிகா தருணோட ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னும் போது மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.